வெல்கம் டு RKR சமையல் நாட் 7. டுடே RKR சமையல் நாட் 7ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு தெரியுமா? டேஸ்டியான ஸ்பாஞ்ச் கேக், ஒயிட் கலரில் இருக்கிற டேஸ்டியான ஸ்பாஞ்ச் கேக் நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த கேக் ரெசிபி வந்து குக்கரில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். மைக்ரோ ஓவன் இல்லை, பீட்டர் இல்லை, விஸ்க வச்சு நான் இன்றைக்கி சிம்பிளான மெத்தடில் இந்த கேக் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஓகே, வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நாம் இந்த கேக் செஞ்சு எடுத்துடலாம். வாங்க பாருங்கள், இந்த கேக் வந்து எவ்வளோ ஸ்பான்ச்சியாக சூப்பராக வந்துருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். ஓகே, வாங்க நம்ம இந்த கேக் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதில் என்னென்ன போடுறோன்னு கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்தது வந்து 4 எக் எடுத்து அதில் இருக்கிற ஒயிட் மட்டும் நம்ம தனியாக எடுத்துருக்குறோம். அதை வந்து நல்லா 10 நிமிஷம் நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த ஒயிட் மட்டும் நல்லா 10 நிமிஷம் நல்லா நீங்கள் பீட் பண்ணணும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷம் நம்ம அதை வந்து பீட் பண்ணிக்கலாம். என்ன பீட்டர் இருந்தால் நம்ம ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் இந்த வேலை முடிஞ்சிடும். பீட் பண்ணுற வேலை நம்ம பீட்டர் இல்லாதனால கையில் தான் செய்யணும், கொஞ்சம் சிரமம் தான். ஓகே, அடுத்தது வந்து ஒரு 10 நிமிஷம் அதை ஒயிட்டை நாம் பீட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நாம் எல்லோ அதை வந்து சேர்த்திடுறோம். அதையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா கேக் வந்து நல்லா ஸ்பான்ச்சியாக கிடைக்கும். ஓகே, நல்லா பீட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஒரு கப் சுகர், ஒரு 100 கிராம் வருங்க. அதை வந்து நான் பவுடர் சுகர் பண்ணி எடுத்துருக்குறேன். அதை வந்து அந்த நான் பீட் பண்ணி வச்சுருக்குற அந்த எக்கில் சேர்த்திடுங்க. ஒட்டுக்கா சேர்த்திடாதீங்க, ஒரு 3 டைமாக பிரித்து நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஒவ்வொரு தடவை சேர்த்தும் போது நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். ஓகே, 3 டைம் சேர்த்திட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதைய ஓகே, நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு இருக்கணும். ஓகே, நல்லா இதை பீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்பூனில் காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இது எந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து உங்கள்கிட்ட வெஜிடபிள் ஆயில் இருந்தால் அது சேர்த்துக்குங்க. என்கிட்ட இல்லை, அதனால் வந்து நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்திருக்கிறேன். அது ஒரு 50 ml சேர்த்திக்குங்க. அடுத்தது வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஒரு மூடி சேர்த்திருக்கிறேன். எல்லோரும் கம்மியாக தான் சேர்த்துவாங்க. நான் வந்து அந்த முட்டையோட கவுச்சித்தன்மை வந்து போக்குறதுக்காக நான் ஒரு மூடி அளவு சேர்த்திக்கிறேன். அதனால் டேஸ்ட்டெல்லாம் ஒரு இதுவும் மாறாது. ஓகே, அடுத்தது வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது சேர்த்திக்கலாம். இது எல்லாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம குக்கரில் எண்ணெய் தடவி விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சைட்லாம் தடவி விட்டு பட்டர் பேப்பர் உள்ளே வச்சிடலாம். சுற்றி நல்லா எண்ணெய் தடவி விட்டாச்சு. அடுத்தது வந்து பட்டர் பேப்பர் உள்ள வச்சாச்சு. அடுத்தது வந்து என்ன, அது பீட் பண்ணி வச்சுருக்கிறதுல நம்ம இப்போ மைதா சேர்த்த போகிறோம். சுகர் எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவு நம்ம மைதாவை சேர்த்திக்கணும். சுகர் வந்து 100 கிராம்னா மைதாவும் 100 கிராம் அந்த மாதிரி சேர்த்திக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஐஸ்கிரீம் பதத்துக்கு கொண்டு வரதுக்காக நம்ம பால் சேர்த்திக்கலாம். பால் சேர்த்திட்டு அதை நல்லா பீட் பண்ணி விடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து இந்த நல்லா பால் சேர்த்திட்டு நல்லா
பீட் பண்ணிட்டு எடுக்கும் போது நம்மளுக்கு நல்லா சாக்லேட் இந்த மாதிரி சாக்லேட் மாதிரி நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள், ரொம்ப தண்ணி மாதிரி இல்லை, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. அந்த விஸ்கு விட்டு எடுக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக கீழே விழுவுது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு பாத்திரத்தில், ஒரு அகலமான பாத்திரத்தில் உப்பு கொட்டிங்க, சால்ட் கொட்டிட்டு அது வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம், ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அதுக்கப்புறம் அந்த குக்கரில் வந்து நாம் கலந்து வச்சுருக்கிற அந்த க்ரீம் உள்ள சேர்த்திடலாம். ஓகே, அது வந்து நல்லா லைட்டாக தட்டி விட்டுட்டு மூடி போட்டு நீங்கள் விசில் போடாமல் அந்த உப்பு மேலே வச்சுருங்க. அவ்வளோதாங்க. ஒரு 3/4 மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரம் நல்லா குக் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான உங்களுக்கு கேக் ரெடி ஆயிரும். அடியில் வந்து உப்பு, அதுக்கு மேலே குக்கர், அப்புறம் அதுக்கு வந்து நம்ம விசில் போடாமல் அப்படியே மூடி வைக்கணும். ஒரு 3/4 மணி நேரம் விட்டுட்டு நாம் எடுத்துக்கணும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஓகே, அவ்வளோதாங்க. பாருங்கள், பஞ்சு மாதிரி நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RKR சமையல் நாட்7 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்பயுமே முக்கியம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட நாம் மறுபடியும் சந்திப்போம். ஓகே, பாய்.